பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 118 சங்கீதம் 6 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக யார் வருவா? எந்த மனுஷனும் எனக்கு எதிராக நிற்க முடியாது. ஏன்னா நிற்பது என் கூட சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் இருக்கிறபடினால நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் நம்மளோடு சேர்ந்து நம்மளோடு பயணிக்கும் போதே நமக்கு பயம்புறுத்துகிற மாதிரியான காரியங்களை உருவாக்குகிறவர்கள். அதை தான் தாவீது நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். இந்த ஜனங்க என்னை எப்படின்னா என்னை விழுங்க பார்க்கிறார்கள் என்று ஒரு இடத்துல விசுவாசத்தோடு அவர் சொல்லுவார். இவங்கெல்லாம் என்னை விழுங்க பார்க்குறாங்க, என்னை தள்ள பார்க்குறாங்க, என்னை பலவீனப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனுஷர்கள் நமக்கு மேலே இவங்க போயிடக்கூடாது என்பதற்காகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் பயத்தின் ஆவியை கொடுப்பதற்காகவே சில காரியங்களை பேசுவார்கள். ஒருத்தர் பேசுனா பயந்துருவாங்கன்னா கண்டிப்பாக பேசி பயமுறுத்துவாங்க. இல்லை ஒரு காட்சி சில காட்சிகளை காண்பித்தா இந்த ஜனம் பயப்படும்னா கண்டிப்பாக அப்பேற்பட்ட மனுஷர்கள் தேவ பிள்ளைகளை பயமுறுத்தும் விதமாக சில காட்சிகளை காண்பிப்பார்கள். இல்லைனா நீங்கள் தேவையில்லாத காரியங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவான் மனுஷன். இல்லை பணத்து நிமித்தமாக நான் பணம் கொடுத்தேன், நீ எனக்கு அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை கொடுத்து அப்படி பயமுறுத்துவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன், நான் உன் கூடவே நிற்க மாட்டேன், நீ இதெல்லாம் எப்படி சரியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. மனுஷன் பல வகையில் நம்மளை எப்படி பண்ணால் பயமுறுத்துகிற ஆவியோடவே சுற்றுவான், பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். நம்ம எந்த பக்கம் போனாலும் நம்மளை சுற்றி ஒரு பயத்தின் ஆவியை கொடுப்பான். நம்ம யதார்த்தமாக இருந்தால் கூட நம்ம யதார்த்தமாக இருக்க விட மாட்டான். அவன் பயத்தின் ஆவியை தருகிற மனிதனாக அவன் சுற்றி திரிகிறான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் அவர் சொல்லுகிறாரே, இந்த மனுஷன் என்ன செய்வான்? அவன் என்னை பயம்புறுத்துகிறான். இதே தான் பவுல் எபிரேயர்ல 13 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, மனுஷன் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதனால நான் தைரியமா இருக்கிறேன். எனக்கு எதனா ஒரு உதவி வரணும்னா கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அதனால மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தெளிந்த புத்தியோடு தெளிந்த காரியத்தோடு இவர் இந்த இடத்துல சொல்லுவார். பாருங்க, இதுதான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷனுடைய ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளை பயம்புறுத்தி நம்மளை படிய வைக்கணும், நம்மளை மடிய வைக்கணும், நம்மளை அவங்க முன்னாடி விழ வைக்கணும்ன்ற பிளான் தவிர மற்ற எந்த பெரிய காரியம் கிடையாது. நம்மளை ஒடுக்கணும். ஸோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சிருக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு கூட துணையாக இருப்பார். மற்ற காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. 4 பேர் 4 விதமாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, 4 பேர் 4 விதமாக பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த காரியத்தையும் நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க. தேவன் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தவும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா, கோலியாத்து ஒவ்வொரு முறை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா 40 நாள் அளவும் அவன் பயம்புறுத்துகிறவனாக வரான். பயம்புறுத்தி சில எண்ணங்கள் எல்லாம் பயத்தின் ஆவியை வச்சுட்டு போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சின்ன பையன் தாவீது போய் அந்த கோலியாத்தை இயேசுவின் நாமத்தினால முறியடித்தான். இன்னைக்கு பெரிய அளவில் மாய மந்திரங்கள் ஒன்றும் கிடையாது. ரட்சகராக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் கட்டலாம், எல்லாத்தையும் உடைக்கலாம், ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கலாம். ஸோ ஆகையால் நீங்கள் பயப்படாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்று தைரியமாக சொல்லுங்கள், என்னத்தம்மா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால் உங்கள் உதவி எனக்கு தேவையில்லை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தர வேண்டிய எனக்கு எந்த காரியமும் எனக்கு தர வேண்டாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எந்த வியாதியை நான் அணுகாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எந்த பிசாசின் கிரியைகளை எனக்கு தொட முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், அனுகூலமான கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு சரி கட்டுவார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போலவே நாமும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஸோ டோன்ட் வரி, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. தாவீதை கர்த்தர் கொண்டு வந்தது பெரிய நோக்கமே, அவன் விசுவாசத்தில் உறுதிப்பட்டதுக்கான பெரிய நோக்கமே கர்த்தர் யார் என்பதை அவன் மூலமா வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த சாட்சிகள் தான் நமக்கு பிரயோஜனமாய் ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். தாவீது ஒவ்வொரு இடத்துல நின்ன இடங்கள் எல்லாவற்றிலும் விசுவாச அறிக்கைகளை சொல்லிக்கிட்டே இருந்தான். கர்த்தர் யார் தெரியுமா, கர்த்தர் யார் தெரியுமான்னு. அதற்காகவே பல சூழ்நிலைகளை தாவீதை கடந்து போக செய்தார். அவன் ஜெயித்து கடந்து வந்தான். நீங்களும் பல சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எல்லா இடத்துலையும் நெகட்டிவ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், சுகம் பெறுவேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், பிசாசிலிருந்து விடுதலை தருவார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், இந்த பண பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை ஆவேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்,
இருக்கிறார், என் வருமானம் பெருகும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாய் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒருவரும் நெருங்க முடியாது, விழுங்க முடியாது, சாகடிக்க முடியாது. நீங்கள் கர்த்தர் நிமித்தமாக சாவாமல் பிழைத்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வசனத்தை கையில் வைத்துக்கொண்டு மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் உறுதியாய் நம்பிக்கையாக இருங்க. அந்த சங்கீதத்தை முழுவதும் வீட்டில் வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய நிறைய காரியங்களை பேசுவார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான சங்கீதத்தில் நீர் அநேக வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் எங்கள் மேலே ஏறி போகிற ஆண்டவரே, மனுஷன் எங்களை ஆண்டவர் ஒடுக்க பார்க்கிறார்கள் ஆண்டவரே, மனுஷர்கள் பயமுறுத்துகிறார்கள். ஆனால் தேவே நீர் எங்களோடு இருந்து என் பிள்ளைகளோடு இருந்து எல்லா பயத்துக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா விதமான செய்வினைக்கும், எல்லா மந்திரங்களுக்கும், எல்லா விதமான பொல்லாத கிரியைகளுக்கும் விலக்கி காத்தருளும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் அடியேன் விடுதலையை கட்டளையிடுகிறேன். இந்த வேளையில எல்லா பயத்தையும் விலக்கி காத்துக் கொள்வீராக. சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு சாட்சியா நடத்தும். இந்த ஒவ்வொரு வசனமும் வார்த்தைகளும் என் பிள்ளைகளுடைய வாயில உண்டாகட்டும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நானும் என் பிள்ளைகளும் இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஜெயிக்க கிருபை தருவீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.